வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ரேஷன் கார்டு வைத்திருக்க அட்டைதாரர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. ஜூன் 26 தான் கடைசி தேதியா, அதிகாரிகள் கவனமா இருக்க சொல்றாங்க. என்ன அப்படின்ற தகவலை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். குடும்ப அட்டை உறுப்பினர்களே கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான நேரம் இது. இது குறித்த விவரங்கள் எல்லாமே நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ஆதாரமானது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான புதிய விதிமுறைகள் மற்றும் மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை பற்றி விளக்குகிறது. குறிப்பாக NPHH, PHH, AAY அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களின் கணக்குகளை முறையாக பராமரிக்க தவறினால் பொருட்கள் நிறுத்தப்படும் அல்லது அட்டை ரத்து செய்யப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. முறைகேடுகளை தவிர்க்கவும் போலி அட்டைகளை கண்டறியவும் EKYC மற்றும் ஆதார் இணைப்பு ஆகியவற்றை செய்வது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு மற்றும் செல்போன் இணைப்பு போன்ற நடைமுறைகள் ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் என்ற இந்த தகவல் தெரிவிக்கிறது. மேலும் தகுதியுள்ள ஏழை மக்களுக்கு சரியான சலுகைகள் சென்றடைவதை உறுதி செய்ய இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுகிறது. புதிய அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் நன்மைகள் குறித்தும் இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியர் கட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீடியோ முழுமையா பார்க்கலாம். நீங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதுப்பிக்கும் பணிகள் எல்லாமே ஆங்காங்க நடைபெற்றிருக்கு. ஏதாவது உங்களுடைய கைரேகை பிங்கர் பிரிண்ட் டேட்டாபேஸ் நீங்க வைக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு செயலிழந்து விடும். அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டை உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை பதிவு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் 26/6/2026 தேதிக்குள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் பணி நிமித்தமாக அல்லது பிற காரணங்களால் வேறு பகுதிக்கு தற்காலிகமாக வசித்து வரும் குடும்ப அட்டை உறுப்பினர்களும் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று தாங்கள் 26/6/2026 கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களின் அப்டேட்டை பண்ணிக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இதை பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு முற்றிலுமாக செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் உறுப்பினர்களின் பெயர்களை நீக்குவதற்காக சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து 26/6 பெயர் நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குடும்ப அட்டை தொடர்பான சிக்கல்கள் தவிர்க்கவும் பொது விநியோகத்திற்கான கீழ் கிடைக்கும் உரிமைகளை தொடர்ந்து பெறவும் குடும்ப அட்டைகள் மேற்கொண்ட பணிகளை குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகள் வலியுறுத்திருக்காங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியா இதை நீங்க செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரேஷன் அட்டைகள் பாத்தீங்கன்னா செயலிழப்பு செஞ்சிருக்காங்க. 25,000 கோடி அரசுக்கு இழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த விதிகள் எல்லாமே NPHH, PHH, AAY புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அட்டை கிடைக்க புதிய வழிகாட்டுதல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மறுபரிசீலனை வாய்ப்பும் போயிட்டு இருக்கு. ரேஷன் விநியோகத்தை சீரமைக்கும் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா KYC அப்டேட், ஆதார் மொபைல் எண்ணி, அப்புறம் CCTV கண்காணிப்பு. கைரேகை சரிபார்ப்பு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களால பொருட்களை எதுவுமே வாங்க முடியாது. போலி ஆதார் அடிப்படை சரிபார்ப்புகள், போலிகளை முற்றிலுமாக ஒழிப்பது இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸ்மார்ட் SMS அலர்ட், நீங்கள் வாங்கும் பொருட்கள் எவ்வளவு விலைக்கு வாங்கிருங்க என்ற முழு விவரமும் மொபைலுக்கு SMS ஆக வந்துவிடும். ஒரே நாடு ஒரே ரேஷன்ல 100% கண்காணிப்பு CCTV மூலமாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதார் KYC இணைப்பு, தடையில்லா ரேஷன் பொருட்கள், SMS ரசீது, 100% பாதுகாப்பு, உண்மையான வேலைகளுக்கு பயன். கைரேகை பதிவு இல்லைன்னா அப்டேட் செய்ய முடியாது, பொருட்கள் வழங்குவது நிறுத்தம், அட்டை ரத்தாயிரும். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டுல உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு தகவல் இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.